அவ்வளோ பயந்தது. பகல் டைம்ல எல்லாம் இப்படியும் நடந்துரும். ஆனா நைட் டைம் ஆயிடுச்சுன்னா பின்னாடி பக்கம் போறதுக்கும் பயப்படும், முன்னாடி பக்கம் போறதுக்கும் பயப்படும். முன்னாடி பக்கம்னா தெரு லைட் எல்லாம் இருக்கு, அதனால கொஞ்சம் தைரியம் இருந்தாலும் அது போகாது. ஆனா பின்னாடி பக்கம் வாசலுக்கு மட்டும் ஒரு இன்ச்சு கூட நகராது. அம்மா கூடவே போயிட்டு அம்மா கூடவே தான் வரும். தனியா மட்டும் போகவே போகாது. அவ்வளோ பயந்தது. ஆனா பார்த்தது என்னவோ நான் தான், பயப்பட வேண்டிய ஆள் என்னவோ நான் தான். ஆனா என்னுடைய தங்கச்சி என்னை விட அளவுக்கு அதிகமா பயந்தது. அம்மா அப்பா 2 பேருமே திட்டினாங்க, இப்படியெல்லாம் பயப்படக்கூடாதும்மா, தைரியம் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த தைரியம் என்னுடைய தங்கச்சிக்கும் இல்ல. அது பயப்படும் போதெல்லாம் எனக்கு நம்ம இது போல பார்த்தோமே அப்படின்னு சொல்லி அது ஒரு யோசனையாவே இருந்தது. இப்படியே ஒரு நாள் தள்ளிட்டே போனோம். என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு பிப்ரவரி 21 டேட் கொடுத்துருந்தாங்க, டெலிவரி டேட்டு. என்னுடைய தங்கச்சி ஒரு 6ஆம் தேதி போல ஹாஸ்பிட்டலுக்கு ஏதோ லைட்டா வலின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்போ டாக்டர் சொல்லியிருந்தாங்க, நீங்க 9ஆம் தேதியே அட்மிட் ஆயிடுங்க, 21ஆம் தேதி தான் டெலிவரி டேட்டு, இருந்தாலும் நீங்க முன்னையே அட்மிட் ஆகுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஏமா, எதுக்காக இது போல எல்லாம் முன்னாடியே அட்மிட் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அவங்க ஏதாச்சும் டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்கம்மா, அதுக்காக தான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எங்க அம்மாக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, என்னுடைய பெரிய தங்கச்சின்னா என்னை எப்படியாச்சும் தூக்கி நிக்க வச்சு நடக்க வச்சு கூட்டிட்டு போயிடும், இங்கே நடக்க வைக்கிறதா இருந்தாலும். இப்போ ஹாஸ்பிட்டல்ல தங்கச்சி கூட அம்மா தான் தங்க வேண்டியது இருக்கும். அப்போ வீட்டுல என்னை யாரு பாத்துக்குவா? என்னுடைய சின்ன தங்கச்சியும் ரொம்ப வீக்னஸ் அது. அது எப்படி என்னை தூக்கி நிக்க வச்சு என்ன ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போறதோ இல்ல மத்த விஷயத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறது எப்படி அதால முடியும் அப்படின்ட்டு ரொம்ப யோசனையாவே இருந்தாங்க. இருந்தாலும் என்ன பண்றது, அந்த பக்கம் அதுவும் ஒரு பொண்ணுதான், நானும் ஒரு பொண்ணுதான், இதுவும் ஒரு பொண்ணுதான். நீங்க 3 பேரையுமே யோசிச்சு எங்க அம்மாக்கு ஒரு கஷ்டம். அப்புறம் அப்பா சொன்னாங்க, நான் தூக்கி நிக்க வைக்கிறேன், அது குடிச்சிட்டு போயிடும்ல அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறம் என்னுடைய சின்ன தங்கச்சியும் சொல்லுச்சு, தூக்கி குடுத்துட்டா போதும்பா, நானே நடக்க வச்சு கூட்டிட்டு போயிடும், இருந்தாலும் கூட நீ வா அப்படின்ட்டு சொன்னுச்சு. சரிம்மா அப்படின்னு என்னுடைய பெரிய தங்கச்சியும் பிப்ரவரி 9ஆம் தேதி அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு நாளும் எதிர்பார்ப்போம், இன்னைக்கு டெலிவரி ஆகுமா, நாளைக்கு டெலிவரி ஆகுமா. அம்மா சொல்லுவாங்க, ஊசி போட்டே கூட